2017 தமிழ்நாடோட ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த அனிதாங்கிற 17 வயசு பொண்ணு ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் 97% எடுத்து அவங்க ஸ்கூலில் வந்து டாப்பர் ஆனாங்க. அப்போ இருந்த ஸ்டேட் லெவல் அட்மிஷன் சிஸ்டம் படி பார்த்தா டாக்டர் ஆகணுங்கிற அவங்க கனவு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அதே வருஷம்தான் நீட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. டாக்டர் படிக்கணுன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் மெடிக்கல் காலேஜில் சீட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் கோச்சிங் அஃபோர்ட் பண்ண முடியாத அனிதாவால் நீட்டை வந்து கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு சம்பவம் இந்தியன் பாலிட்டிக்ஸையே உலுக்கிட்டுருக்கு. இது நடந்து சுமார் ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ சிச்சுவேஷன் என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக நீட்டை எதிர்த்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நீட் பேப்பர் லீக் ஆனது எப்படின்னு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் நீட்டுக்கு கம்ப்ளீட் பேன் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான தரம் வேணும், மெடிக்கல் காலேஜ் லஞ்சம் வாங்குறத தடுக்க நீட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் எக்ஸாம் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை ஸ்டூடெண்ட்ஸோட டாக்டர் கனவை பறிக்குது, லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து கோச்சிங் சென்டர் போகிற சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது ஃபேவராக இருக்குது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அப்போ நமக்கே ஒரு கொஸ்டின் வரும், ஏன் நீட் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஏன் இவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா அண்ட் பாலிசி என்ன? முழுசாக பார்ப்போம். ஒரு பாலிசியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது ஃபஸ்ட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்கிற முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2013க்கு முன்னாடி இந்தியாவில் மெடிக்கல் அட்மிஷன் சிஸ்டம் எப்படி இருந்துன்னா, மெடிக்கல் படிக்கணும்னு விரும்புகிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே வருஷத்தில் 15லேருந்து 20 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியிருந்தது. ஏஐபிஎம்டி, ஸ்டேட் செட், அப்புறம் மணிப்பால், ராமச்சந்திரா போன்ற ப்ரைவேட் காலேஜஸ்கில் தனித்தனி எக்ஸாம்ஸ். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டுமே 20,000லேருந்து 50,000 வரைக்கும் செலவாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா லஞ்சம், அதாவது கேபிட்டேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுல்ல, அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு லஞ்சத்துக்கு விற்றாங்க. ஒரு சீட்டுக்கு 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும் பிளாக் மணியாக வாங்கினாங்க. திறமையை விட பணம் இருக்கிறவங்களுக்கு சீட் கிடச்சிது. மூணாவது என்னென்னா, சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் போர்டு இப்படி எல்லாத்துலேயும் மார்க் போடுற முறையும் சிலபஸும் வேறு வேறையாக இருந்தது. ஒரு சிலபஸில் இருக்கிற டாபிக் இன்னொரு சிலபஸில் இல்லாமல் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. இதையெல்லாம் தடுத்து ஒரே நாடு, ஒரே எக்ஸாம், ஒரே மெரிட் லிஸ்ட் அப்படின்னு கொண்டு வரணும் தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. சரி, நீட் எக்ஸாம் ஈக்குவலைஸ் பண்ண தானே கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாடு ஏன் இதை இத்தனை வருஷமாக எதிர்க்குது? இதுக்கு அரசியலை விட டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா தான் உண்மை என்னன்னு புரியும். 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீட் வர்றதுக்கு முன்னாடி அண்ட் நீட் வந்து அப்புறம் மெடிக்கல் காலேஜஸில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை இந்த கமிட்டி அனலைஸ் பண்ணிச்சு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து முக்கிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 61% சீட் கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சிது. ஆனால் நீட் வந்ததுக்கு அப்புறம் அது 49% குறைஞ்சிருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நீட் மூலமாக மெடிக்கல் சீட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸில் 199 பேர் ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் எடுத்தவங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, +2 முடித்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மெடிக்கல் சீட் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. 2021 டேட்டா படி சீட் வாங்கினவங்களில் 71% பேர் ரிப்பீட்டர்ஸ், அதாவது 1லேருந்து 3 வருஷம் கேப் எடுத்து கோச்சிங் சென்டரில் படித்து எக்ஸாம் எழுதினவங்க. நாலாவது என்னென்னா, தமிழ் மீடியமில் படித்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு முன்னாடி 14% பேராக இருந்தாங்க. நீட்டுக்கு அப்புறம் அது 2% கீழே சரிஞ்சிருக்கு. இது வெறும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. தமிழ்நாட்டோட பொது சுகாதார கட்டமைப்பு, அதாவது பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட லிங்க் ஆகியிருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டோட ஹெல்த் கேர் சிஸ்டம் தான் ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு டேட்டா சொல்லுது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஒரு கிராமத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஸ்டேட் போர்டில் மெடிக்கல் சீட் வாங்குகிற ஒரு ஸ்டூடெண்ட் படித்து முடித்ததும் தான் சொந்த கிராமத்தில் இல்லை பக்கத்தில் இருக்கிற டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்ணி 2 வருஷம் கேப் விட்டு படிக்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் படித்து முடித்ததும் வில்லேஜுக்கு போய் கம்மியான சம்பளத்தில் வேலை செய்ய விரும்புகிறதில்ல.
அவங்க போட்ட முதல்ல எடுக்க சிட்டிஸில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக விரும்புகிறாங்க. அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள வில்லேஜஸ் இருப்பாங்கல்ல, அப்போ வில்லேஜஸ்க்கு ஏதாவதுனா அவங்க திரும்ப எங்கே போகணும்? சிட்டிஸ்க்கு தானே போகணும். அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் வருதா? அந்த இடத்துல அவங்களோட சுகாதாரம், அந்த ஹெல்த் கேர் வந்து அந்த இடத்துல அந்த வில்லேஜஸில் வந்து பாதிக்கப்படுதா? ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதிர்க்கிறாங்க. நீட் எக்ஸாம் உருவாக்கின இன்னொரு பெரிய பிரச்சனை கோச்சிங் சென்டர்ஸ். இந்தியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் பிஸ்னஸ் இன்றைக்கி 20,000 கோடிக்கு மேலே பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டுருக்குது. 99% ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் சென்டர் போனால் தான் நீட் பாஸ் பண்ண முடியும்னா, அப்போ நாம் 12 வருஷமாக ஸ்கூல் படிக்கிற எஜுகேஷனுக்கு என்ன மதிப்பு? ஒரு வருஷத்துக்கு கோச்சிங் சென்டர் ஃபீஸ் மட்டுமே 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆகுது. தங்கி படிக்கிற செலவு தனி. இதனால் நீட் எக்ஸாம் திறமையை சோதிக்கிற எக்ஸாமாக இல்லாமல் யாரால் அதிக பணம் செலவழிக்க முடியுங்கிற எக்ஸாமாக மாறிடுச்சு. ஆரம்பத்தில் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முழு அதிகாரத்தில் தான் இருந்தது, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1976 எமர்ஜென்சி காலத்தில் ஒரு பொதுப்பட்டியலுக்கு, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்த கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. தமிழ்நாடு அசம்பிளி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூல் பாஸ் பண்ணாங்க. நீட் எக்ஸாம்லேருந்து எக்ஸப்ஷன் கொடுத்து +2 மார்க் பேஸ் பண்ணி மெடிக்கல் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ணுறது கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் தான் ரைட்ஸ் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் 254/2 படி ஸ்டேட் லாவும் சென்ட்ரல் லாவும் கான்ஃப்ளிக்ட் ஆனால் அது ஸ்டேட் லாவில் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வேலிட் ஆகணும்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அதை அப்ரூவ் பண்ணணும். ஆனால் அவங்க அதை அப்ரூவ் பண்ணலை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அப்பீல் பண்ணாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா முழுக்க ஒரே தரமான எஜுகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் செல்லுபடி ஆகணும்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இவ்வளோ நாள் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்துட்டு இருந்த இந்த விஷயம் ரீசண்டாக இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது. ரீசண்டாக நீட் எக்ஸாமில் நடந்த கான்ட்ரவர்சிஸ், பேப்பர் லீக், ஆள் மாறாட்டம் பண்ணது எல்லாம் சேர்ந்து இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வீதிக்கு வர வச்சுருக்குது. என்டிஏ, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற இந்த எக்ஸாமில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது ஒரே சென்ட்ரலைஸ்டான எக்ஸாம் சிஸ்டம் உண்மையிலே பாதுகாப்பானதா அப்படின்னு இந்தியா முழுக்க கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலி நீட் பிரச்சனைங்கிறது வெறும் பாலிட்டிக்ஸ் இல்லை, அது 2 பாலிசிக்கு நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம். ஃபஸ்ட் பாலிசி என்னென்னா, இந்தியா முழுக்க ஒரே தரமான கல்வி அண்ட் ஊழலை ஸ்டாப் பண்ணணும். 2வது பாலிசி என்னென்னா, கிராமப்புறம் மற்றும் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம உரிமை, ஸ்டேட்டுக்கு அவங்க ஸ்டேட் எஜுகேஷனில் கண்ட்ரோல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் கேரை சேஃப்கார்ட் பண்ணுறது. நான் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட வைக்கிற ஒரே வேண்டுகோள் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை ஸ்டூடெண்ட்டோட டாக்டர் கனவு அவங்கிட்ட பணமோ இல்லை கோச்சிங் சென்டர் வசதியோ இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக பறிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் முன்வைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல்.